செம்ம பயமா இருக்கு. கொடைக்கானலாவது ஏதாவது அந்த மாதிரி இருக்கு. ஹேர் பின் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. செம்ம பயமா இருக்கு. போயிட்டே இருக்கோம். இப்போதைக்கு எத்தனை கிராஸ் பண்ணிருக்கோம்? 17 பண்ணிட்டோமா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். 17 பண்ணிருக்கோம். இதுலதான் இந்த 18 ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மலையை தாண்டோம் அப்படின்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா மலையை தாண்டோம்னா கர்நாடகா பார்டர் போயிருப்போமாமா. முடிஞ்ச சத்தியமங்கலம் வந்து பாருங்க. உங்களுக்கு நாங்க பேசுறது கூட கேக்குதான்னு தெரியல. பட் கொஞ்சம் ரிஸ்கா தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ரிஸ்க்னா எனக்கு பயமா இருக்கு. பட் எங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். யாராச்சும் வரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து பாருங்க. கொடைக்கானல் எல்லாம் அடிச்சு சாப்பிடுறது அந்த லெவலுக்கு இருக்கு. பயமும் சரி, பேசும் சரி, சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இப்போ மணி 1 மதிய வெயில்ல போயிட்டு இருக்கோம். ஆனாலுமே வந்து செம்ம சில்லுன்னு இருக்கு. இப்ப இருக்க ஹேர் பின் பெண்டு கூட கொஞ்சம் ஓகேவா பயம் இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா கீழெல்லாம் இருந்த ஹேர் பின் பெண்டு செம்ம பெருசா இருந்துச்சு. என் மூஞ்சி இப்படி வச்சாதான் நல்லா இருக்கு. செம்ம பெருசா இருந்துச்சு. அப்படியே நாங்க ஒரு அட்வென்ச்சர்ல போயிட்டு இருக்கோம். 20வது ஹேர் பின் பெண்டு. எப்படி இருக்கு? இந்த சைடு தான் வந்து காடுனா வேலி மாதிரி மேல இருக்கும். நம்ம இப்போ கீழே பார்த்தோம்னா காட்டு சுத்தி தெரியுதா உங்களுக்கு? நம்ம மேல போயிட்டு இருக்கோம். அங்க பக்கத்துல லாரி இருக்கு. கை நீட்டா தள்ளிடும். பயமா இருக்கு. பக்கத்துல இருக்க மலை எல்லாம் தெரியுது. வண்டி ஆஃப் ஆயிடுச்சு போல இருக்கு. கோ ஸ்லோ. 20 கிலோமீட்டர் தான் போகணுமா? நம்ம எத்தனை போறோம்? சிறுத்தைகள் நடமாடும் சிறுத்தை நடமாடும் இடமா? இப்ப நம்ம போயிட்டு இருக்கும்போது சிறுத்தைகள் வந்துச்சுன்னா என்ன பண்றது? சாவு. Reached our destination. இதுதான் திம்பமலை டீ கடை. இங்கதான் வந்து டீ குடிக்க போறோம். வந்தாச்சு. இந்த திம்பம்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இங்கே ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருக்கும். இங்கே நம்ம டீ குடிச்சிட்டோ ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் வந்து நம்ம போக முடியும். அடுத்து வந்து தாளவாடின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. ஸோ அங்கே தான் வந்து நம்ம ஏதாவது சாப்பிட்ணும், இல்லை டீ குடிக்கணுமோ, இல்லை ஜூஸ் வாங்கணுன்னாலும் அடுத்தது அங்கே தான் கடை. இதுதான் வந்து ஒரு இங்கே இது மட்டும்தான் கடை. அந்த கடையை காமிக்கிறோம். இங்கேருந்து அது தூரமா? அது ரொம்ப தூரம். இப்போ வந்து ஒரே ஒரு டீ கடை. ஒரு காட்டில் ஒரு கடை வந்து நான் இங்கே இந்த திம்பத்துக்கு இங்கே வந்து நான் எப்போ வந்ததுன்னா ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி வந்தது. ரொம்ப வெள்ளை அடிக்குதா? காலேஜ் செகண்ட் இயரில் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே சூப்பராக இருக்கும். டீயும் நல்லாயிருக்கும், நிறையா ஸ்நாக்ஸ் இருக்கும். இங்கே போகும்போது இது கூட சூப்பராக இருக்கும். மேலே ஏறும்போது விட போகும்போது இன்னும் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இங்கே சுண்டல்லாம் வச்சுருக்காங்கப்பா. என்ன வேணுமோ வாங்கலாம். முறுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே முறுக்கு சூப்பராக இருக்கும். அதை நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அந்த கடையை காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். இந்த டைம் இந்த சைடு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த கடைக்கு வந்து விசிட் பண்ணுங்க. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த முறுக்கு இதெல்லாம் வந்து இவங்க ஓன் ப்ரிப்பரேஷன். இவங்களே வந்து இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. தெரியுதா? இது மறைக்குதுன்னு நினைக்கிறேன். ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. என்னன்னா தட்டு வடை, சுண்டல், போண்டா இதெல்லாமே. என்ன போஸ்ட் கொடுத்துருக்கீங்க? அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? தமிழருக்கு போஸ்ட் கொடுத்தேன். இந்த கடைக்கு வந்து நம்ம ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். என்ன உனக்கு என்ன வேணும்? டீயும் முறுக்கு சூடாக போட்டிருக்காங்க. தெரியுதா? சொல்லிட்டா
பார்த்தா நம்ம முறுக்கு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. யாருக்கெல்லாம் முறுக்கு வேணும்? நாங்கள் வந்தது வந்து பண்ணாரி கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்தோம். பண்ணாரி கோயிலுக்கு வந்து 11:30 வந்தோம். இப்போ அங்கே போயிட்டு பூஜை அந்த 11:30 to 12 வந்து பூஜை பண்ணுறதுக்காக நிறுத்திட்டோம். சாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதனால நாங்கள் லைனில் நின்றுட்டு இருந்தோம் அது வரைக்கும். நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். நாங்கள் 2 பேரும் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறோம், சேர்ந்து ஃபஸ்ட் டைம் போகிறோம் அந்த கோயிலுக்கு. ஃபஸ்ட் டைம் போகும்போதே சாமி வந்து கொஞ்சம் பொறுமையாகவே வாங்க என்ன பார்க்குறதுக்கு அப்படி சொல்லி லைனில் நிற்க வச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் லைன் போயிட்டு தான் இருந்துச்சு. நாங்கள் போகிறோம், அங்கே நின்றுட்டோம். 12 மணிக்கு தான் அப்புறம் விட்டாங்க. அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாமியை பார்த்தோம். அப்புறம் 30 ரூபாய்க்கு பொங்கல், சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போ முறுக்கு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கும். இங்கே முறுக்கு தட்டை வடை சூப்பராக இருக்கும். ஒரு முறுக்கு 2 ரூபா தானாமா? தட்டை வடை பார்த்தீங்கன்னா ராகியில் போடுவாங்க. ராகி தட்டை வடை சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா வீட்டில் போடுவாங்க, அது சூப்பராக இருக்கும். வெங்காயம் எல்லாம் போடுவாங்க. இவங்க வந்து பருப்பு அந்த மாதிரிலாம் வச்சு போடுறாங்க. ஏன் நான் குண்டா தர்றேன்? என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா. டீ நம்ம சொல்ல அதனால கொண்டு வந்துட்டாங்க. சூப்பர். முறுக்கு சாப்பிட்டுட்டே டீ குடிக்கிற நல்லா இருக்கும். பாருங்க, ஆவி பொங்குது. தெரியுதா உங்களுக்கு? ஆவி பொங்கு போகிறது தெரியுதான்னு தெரியல. வைக்கிறோம் பாருங்க. வீடியோவில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே டன். இன்னொன்று என்னென்னா, நிறையா பேர் இந்த ஊட்டி கொடைக்கானல் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இது வந்து ஒரு ஹிட்டன் மாதிரின்னு வச்சுக்காங்களே. இதில் நீங்கள் 27 ஹேர்பின் பெண்டு, அதில் ஒரு 4-5 ஹேர்பின் பெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெண்டாக இருக்கும். அதெல்லாம் ஏறதே வந்து ரொம்ப ரிஸ்க்கு அப்படி பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதை தாண்டிங்கன்னா தாளவாடி தாண்டிங்கன்னா இந்த நஞ்சுண்டேஸ்வரர் கோயில் சம்திங் சொல்லுவாங்க. இந்த பெரிய சிவன் இருக்கும் அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இப்போ வந்து தாளவாடி, ஆசனூர் தாளவாடி, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஊர் போட்டிருக்கு தெரில. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரில் நிறைய பேர் போய்கிட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து இந்த லீவ் இல்லையா, இன்றைக்கி ஒரு நாள் தான் ஆஃபீஸு. ஸோ நாளைக்கு நாளான்னைக்குலாம் லீவ் இல்லை, அதனால் எல்லாம் வெயிட் பண்ணுறது கிளம்பிட்டாங்களா என்னன்னு தெரில. எல்லாம் காரில் போக வர போய்கிட்டே இருக்காங்க. நான் பார்த்த முடியும் TN36 இங்கே சத்தியமங்கலம். ஸோ சத்தியமங்கலம் வண்டி மட்டும் இல்லை, KL போச்சு, KA போச்சு, அதுக்கப்புறம் TN02 போகுது. ஸோ எல்லா ஊரில் இருந்தும் இங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். நீங்களும் சப்போஸ் இந்த சைடு வரீங்க அப்படின்னா விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், சூப்பராக இருக்கும். ஆனால் யாரும் வந்தாலும் சேஃபாக போகணும். ஆமாம், அதுதான் முக்கியம். நான் புருன்னெலாம் நம்ம போய் பார்த்துடலாம் அப்படின்லாம் கிடையாது. எப்பயுமே வந்து சேஃப்டி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் என்ஜாய்மெண்ட்டு. நான் ஒரு 3rd ஸ்டாண்டர்டோ 4th ஸ்டாண்டர்டோ இதுக்கு பேரலாக ஒரு மலை இருக்கும். அந்த மலை பேர் என்னன்னா, இப்போ தானே நான் சொல்லிட்டேன், கடம்பூர் மலைக்கு அங்கே ஒரு கோயில் இருக்கும். அங்கே ஃபங்க்ஷன் எப்பவுமே நடக்கும். அந்த கோயிலுக்கு நாங்கள் போகும்போது எங்களை தாண்டிட்டு பேசும்போது என்னாச்சு சவுண்டு கேட்குமா? கேட்கும். பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். அந்த கோயிலுக்கு நாங்கள் போகும்போது எங்களை தாண்டி ஒருத்தவங்க போனாங்க. அப்போ எனக்கு என்ன ஒரு 4 வயசு 5 வயசுன்னு என்ன 4வது 5வதுனா இன்னும் ஒரு 8 வயசு 9 வயசு இருக்குமா. அந்த டைமில் போகிறான், சர்ன்னு விழுந்துட்டான். அந்த மலையிலேருந்து கீழே இறங்கிட்டான். அவ்வளோதான். அவனுக்கு கால் வந்து அப்படியே ஆடுது. மேலே தூக்கி போடுறாங்க, கால் அப்படியே ஆடுது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயம். எங்கள் அம்மா வரும்போதே சொல்லி தான் அனுப்பிச்சாங்க, பார்த்து போ, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல இந்த மாதிரி. ஸோ வர்றதை நம்ம பார்த்து சேஃப்டியாக நம்ம வந்துக்கணும். இந்த போலீஸ் செக்கிங் அதெல்லாம் வந்து அவ்வளோ பெருசாலாம் இருக்காது. நீ ஹெல்மெட் போடலன்னா கூட யாரும் எதுவும் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் நம்ம சேஃபாக வரணும், அதுதான் மேட்ரு. இவங்க டீ குடிச்சு முடிச்சிட்டாங்க. நான் வந்து எப்பயுமே ஆற வச்சு தான் குடிப்பேன். இவ்வளோ சூடு ஆவி பறக்கிற மாதிரிலாம் குடிக்க மாட்டேன். டீ எனக்கு கொடுக்கும்போதே ஆறி தான் இருந்துச்சு, ரொம்ப சூடு அந்த மாதிரிலாம் இல்லை. இதையும் இவங்க ஆற்றி தான் குடிக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஏய், ஆவி பறக்கிறது பேர் என்ன? இது அந்த இதுக்கு இந்த ஹியூமினிட்டி அதெல்லாம் சொல்லுவாங்க, அதுக்காக கரெக்டாக இருக்கும். அப்பா என்ன இருந்தாலும் எனக்கு வந்து அப்படியே கொஞ்சம் வெதுன்னு குடிக்கணும், இல்லைன்னா நல்லா ஆறி குடிச்சிடணும். மடக்கு தண்ணி மாதிரி குடிச்சாதான் நமக்கு செட் ஆகும், பிடிக்கும். அதுக்கு டீயும் குடிக்கணும், தண்ணியும் குடிச்சிடலாமே. தண்ணியும் டீயும் ஒன்றா? அதுக்காக
ஆனால் இவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க, முறுக்கு பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருக்காங்க. எத்தனை பேர் வந்து வாங்குறாங்கன்னு தெரில. வாங்குறாங்க ஓகே, டெய்லி இதே மாதிரி குடிக்கிறதுக்காக வருவாங்களா என்னன்னு தெரில. ஒரே கடை தானே இருக்குது. லைக் இந்த இடத்துல கொஞ்சம் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தோடனே இங்கே தானே கடை இருக்குது. அதனால நான் எல்லாருமே இங்கே தான் ஸ்டாப் ஆவாங்க. அதனால் கண்டிப்பாக எப்படியாவது சேல் ஆகிரும். நான் பயங்கர ஸ்பீடாக பஸ் இப்போ ஒன்று வந்துச்சு, அடிக்கிறான் பிரேக்கு சட்டுன்னு நிறுத்துறான். அவ்வளோ ஸ்பீடாக பஸ் எல்லாம் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்து தான் போகணும். எனக்கே ஐயோ ஒவ்வொரு பஸ் ஆப்போசிட்டில் வரும்போது ஏறும்போதெல்லாம் செம்ம பயமாக இருந்துச்சு.